அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அதிமுக பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்று கொண்டிருக்கிறதா தகவல் வருது. இதில் எத்தனை சீட்டுகள் பாஜக அதிமுகவிடம் கேட்குது, இதில் யார் கை ஓங்க போகுது? பாஜக கை ஓங்க போகுதா, அதிமுக கை ஓங்க போகுதா? வாங்க விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். முதல்ல பாஜக 70 தொகுதிகள் அதிமுகவிடம் கேட்கிறதா சொல்லி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது ஒரு 70 தொகுதிகள் நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணம். காரணம், ஏன் அவங்க 70 தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 19% இந்த கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிட்டு, அது கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிஜேபியே தனியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11%, அந்த 19%த்தில் பிஜேபி கட்சி 11% ஓட்டு என்ன செஞ்சு வச்சுருக்கு, வாங்கி வச்சுருக்கு. அதனால் ஒரு 11% ஓட்டை வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி பார்த்திங்கன்னா சும்மா கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதி கொடுத்தாங்க. இப்போது ஒரு 30 தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க 11% வச்சுருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 60ல் இருந்து 65 தொகுதிகள் அவங்க போட்டியிடுறதுக்கு அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு கீழே அவங்க போட்டிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு என்ன செய்யும்னா, அவங்களோட ஓட்டு சதவீதம் ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, 2011ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அதிமுக தேமுதிக கூட்டணியானது அமைஞ்சது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிகவிற்கு, அதாவது விஜயகாந்த் கட்சிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41 சீட்டு கொடுத்தாங்க. அப்போது விஜயகாந்த் கட்சிக்கு இருந்த வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு 10.5% தான் இருந்துச்சு. ஒரு 10% இருக்கக்கூடிய கட்சிக்கு பார்த்திங்கன்னா 41 சீட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதாவே 41 சீட்டு கொடுத்துருக்காங்க. காரணம், ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் சீட்டு கிடையாது, அது போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் அப்படிமா அந்த அளவுக்கு. ஏன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், அது வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்துச்சு 2011. அவங்களே 41 சீட்டு கொடுக்கும் போகும்போது, ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் 20 சீட்டு 30 சீட்டில் பிஜேபியை சுருக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிஜேபியை எடப்பாடி என்ன செய்கிறாரு, ஒரு ஏமாற்றம் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். காரணம், கண்டிப்பாக ஒரு 60 தொகுதிகளாவது என்ன செய்யணும், பிஜேபிக்கு எடப்பாடி அவர்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா, பிஜேபிங்கிற கட்சி என்ன செய்ய முடியும், அந்த 11%க்கான சீட்டுகளை என்ன செய்யலாம், வாங்கிறதுக்கு ஒரு தகுதியான கட்சி அப்படின்னு சொல்லலாம். திரும்ப எடப்பாடி பழனிசாமிக்காக பிஜேபி பார்த்திங்கன்னா பல்வேறு இந்த கூட்டணி அமையணுங்கிறதுக்காக, அதிமுக பாஜக கூட்டணி அமையணுங்கிறதுக்காக 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறான உதவிகள் என்ன செஞ்சாங்கன்னா, பாஜக எடப்பாடி அவர்களுக்கு செஞ்சாங்க. முதல்ல அண்ணாமலையை மாற்றியது. அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்தது தான் இப்போ பிஜேபி செய்த ஒரு முதல் தவறாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மட்டும் தமிழக பாஜக தலைவராக இருந்திருந்தாங்கன்னா இப்போ இதனோட வளர்ச்சியை பார்த்திங்கன்னா இன்னும் பல மடங்கு என்ன செஞ்சுருக்கும், அதிகரிச்சிருக்கும். ஆனால் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுக்காகவே அண்ணாமலை என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. அப்பவும் எடப்பாடி சொல்லி மாற்றுறாங்க. திரும்ப எடப்பாடிக்காக 2024 தன்னை நம்பி வந்தவங்க, டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியில் இருந்தாங்க, ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் இருந்தாங்க. தன்னை நம்பி வந்தவங்களை ஃபுல்லாக என்ன செஞ்சாங்கன்னா கலட்டி விட்டுட்டு எடப்பாடிக்காக என்ன செஞ்சாங்க, அதிமுக கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா தன்னை நம்பி வந்தவங்களையும் அவங்க கலட்டி விட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் எடப்பாடிக்கு இப்போ அவ்வளோ சௌகரியங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி என்ன செய்ய மாட்டேக்காரு, அந்த அவங்களுக்கு உரிய சீட்டு தான். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 11% ஓட்டு வச்சுருக்காங்கன்னா ஒரு 60-65 தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா அந்த உரிய சீட்டை கூட எடப்பாடி என்ன செய்ய மாட்டேங்கிறார், கொடுக்க மாட்டேங்கிறார். திரும்ப எடப்பாடி கிட்ட தான் என்ன செய்கிறாங்க, பாஜக தலைமையானது என்ன செய்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக பாஜக ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. இதில்
சரி, பாஜக இல்லாமல் அதிமுகவால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக வந்து கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குது. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜக இல்லாமல் அதிமுக தனி கூட்டணி, பாஜக தனியாக நின்றுச்சு அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் கண்டிப்பாக தனித்தனியாக ஓட்டை பிரிக்கும் போது திமுக ஈஸியாக ஸ்வீப் அடிச்சிடும் கொங்கு மண்டலத்தில். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட அதிமுக 40 தொகுதிகள் என்ன செஞ்சதுன்னா வென்றுச்சு. இந்த 40 தொகுதிகள் வென்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தான். ஏன்னா பாஜக அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நிற்கும் போது அந்த ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் என்ன செஞ்சது, ஒரே அணியில் விழுந்துச்சு. அதிமுக 40 தொகுதி என்ன செஞ்சது, ஜெயிச்சுது. ஆனால் இப்போ பாஜக மட்டும் இல்லை எங்களுக்கு 70 சீட்டு தாங்க, இல்லைனா நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சப்போஸ் அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜக விலகிட்டு அப்படின்னா யாருக்கு நஷ்டம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோடி பிரதமராகிறக்குரிய எலெக்ஷன் கிடையாது. இந்த எலெக்ஷன் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புள்ள தேர்தல். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன செய்யணும், இறங்கி வரணும். பாஜக இறங்கி வர்றதுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு இந்த எலெக்ஷனில் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு தனி அணி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இதை விட அதிகமாக ஓட்டு நிரூபிப்பாங்க. 2வது இடத்துக்கே ஒரு போட்டி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யும், பாஜகவிலே உருவாக்க முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக கூட என்ன செய்யுது, பாஜக கூட்டணி வைக்கிறது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஒத்து போக மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் சீட்டு என்ன செய்யலாம், ஒரு 60 தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. இல்லைனா மேக்சிமம் பாஜக வந்து என்ன செய்யும், அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை உணர்ந்து பாஜக எந்த அளவுக்கு செயல்பட போகுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு குரூடு பொலிட்டிஷியன் அப்படின்லாம், ரொம்ப ஒரு விழிப்பான பொலிட்டிஷியன். அவரெல்லாம் ஈஸியாக என்ன செய்ய மாட்டார், இவங்களுக்கெல்லாம் 60 சீட்டு 70 சீட்டு கொடுக்க மாட்டார். தன்னை நம்பி வந்த ஒவ்வொருத்தங்களையும் என்ன செஞ்சாலும் ஏமாற்றக்கூடிய ஒரு நபர். அவர் தன்னை நம்பி, அதாவது ஃபஸ்ட்டு சசிகலா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க. சசிகலாவை என்ன செஞ்சிட்டார், எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு என்ன செஞ்சிட்டார் சொல்லிட்டார். திரும்ப பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் இணைஞ்சி தான் அந்த கட்சி ஓரளவுக்கு வலிமையாக இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 66 தொகுதிகள் ஜெயித்தாங்க. பன்னீர்செல்வத்தையும் கட்சியிலேருந்து நீக்கிட்டார். தினகரன் அவர்களையும் கட்சியிலேருந்து நீக்கிட்டார். இப்படி ஏன் பாஜகவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை தான் நம்பி இருந்துச்சு. அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் அமைஞ்சிருந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு 15 பாராளுமன்ற சீட்டு என்ன செஞ்சுருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, பாஜக வந்து எம்பி சீட்டு பிடிச்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தது அதிமுக. ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்பாக இருந்து என்ன செய்கிறாரு, அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை எதையுமே புரியாத பாஜக மேலிடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மீண்டும் மீண்டும் என்ன செய்யுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஏமாற தான் செய்து. அமித்ஷாவும் மோடியும் பல்வேறு மாநிலங்களில் வியூகங்கள் வகுத்தாலும் அவர்களால் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியலை, சரியான ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மீண்டும் ஏமாற தான் தயாராக இருக்கிறது போல் தெரியுது. அதனால் அண்ணாமலை அவர்கள் பேச்சை கேட்டு விழித்து கொண்டால் மட்டுமே என்ன செய்ய முடியும்னா பாஜகவை தமிழ்நாட்டிற்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். இவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.